தென்னிந்தியாவின் நம்பர் 1 டிராவல் பிராண்டுன்னு அவார்டு வாங்கின ஜிடி ஹாலிடேஸ் வர பொங்கல் ஹாலிடேஸ் துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலை முன்னிட்டு 5 days துபாய் அண்ட் அபுதாபி பிரீமியம் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்னை மற்றும் கோவையிலேருந்து ஃப்ளைட்டு, ஃபுட் அண்ட் அகாமடேஷன், சைட் சீயிங், விசா எல்லாமே உள்ளடக்கம். இஎம்ஐ வசதி வெறும் 15,000 இருக்குது. திரையில் தெரிய எண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர்ற பொங்கல் ஹாலிடேஸை துபாயில் என்ஜாய் பண்ணுங்கள். கண்ணுச்சாமி ராமச்சந்திரன் இயக்கத்தில் வட்டார வழக்கு பேஸ்ட் ஆன் a true incident. இப்பொழுது டென்ட் கொட்டா யூடியூப் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மேக்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஆளுங்கட்சி மந்திரிகள் 2 பேர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சியை கலைச்சிட்டு ஆட்சியை நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்றதுக்காக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பேரம் படியாதவங்கெல்லாம் மிரட்டுறாங்க. கொலை செய்யக்கூட தயங்காமல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், பல முறை நேர்மையாக இருந்ததுக்காக சஸ்பெண்ட் ஆனவர், பனிஷ்மெண்ட் ஆனவர். இப்போது அந்த பனிஷ்மெண்ட் பீரியட்லாம் முடிச்சுட்டு இந்த ஏரியாவில் சார்ஜ் எடுக்கிறதுக்காக வர்றாரு. நாளைக்கு அவர் சார்ஜ் எடுக்க போகிறாரு. இந்த சூழ்நிலையில் அவர் அந்த ஊருக்குள்ளே வரும்போது நைட்டில் போலீஸ் வழக்கமாக செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவரை பார்த்தோன்னே போலீஸ்காரங்கெல்லாம் புது இன்ஸ்பெக்டருக்கு வணக்கம் பண்ணுறாங்க. அங்கே பேசிக்கிட்டு இருக்கார் அவர். இப்போது ஒரு காரு தறி கேட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்கு. வந்த காரு இந்த போலீஸ் கண்ட்ரோல்லாம் மீறி ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே விழுந்துருது. இப்போ போயிட்டு அவனுங்க அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்களை போயிட்டு அந்த அங்கே நின்றுட்டு இருந்த பெண் போலீஸு, ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்லையாடான்னு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க பார்த்தா 2 பேரும் மந்திரி பசங்க. அவனுங்க இந்த பெண் போலீஸை அவமானப்படுத்திடுறானுங்க. உடனே நம்ம ஹீரோ ஆக்ஷனில் இறங்கிறாரு. அவனுங்க 2 பேரையும் அடித்து இழுத்து கொண்டு லாக்கப்பில் போட்டு இவனுங்க 2 பேர் மேலேயும் உடனே எஃப்ஐஆர் போடு அப்படின்றாரு. அங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த ஒரு எஸ்ஐ, அதெல்லாம் போட முடியாது, அவனுக்கு பயங்கரமான ஆளுங்க, அவனுக்கு மேலே கையை வச்சா நம்ம குடும்பத்தை அழிச்சிருவானுங்க, அவன் மேலாம் போட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு ஹீரோ, இவன் மேலேயும் கேஸை போடு, நம்மளை போலீஸ் வேலையை இப்போ பார்க்க விடாமல் பண்ணா அப்படின்னு சொல்லி இவன் மேலேயும் கேஸை போடு அப்படின்றாரு. இப்போது லாக்கப்பில் போட்டுட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. இப்போது இந்த 2 பசங்களையும் அரெஸ்ட் பண்ண விஷயம் மந்திரியோடைய அல்லக்கைங்களுக்கு தெரிஞ்சு போது அவனுங்க ஆக்ரோஷமாக கிளம்பி வர்றானுங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனே செங்கலாக பிரிச்சுட்டு பசங்க 2 பேரும் தூக்கிட்டு போகணுன்னு வர்றானுங்க. இந்த சமயத்தில் அங்கே ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. முதல்ல இந்த படத்தை பார்க்குற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னே சுதீப் படத்தெல்லாம் பார்த்துட்டு பலத்தை அடி வாங்கிட்டு இனி சுதீப் படம் பார்க்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படி முடிவு எடுத்துருந்தப்போ இந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. சரி போய் பார்ப்போம், நல்லா பாதியில் இருந்துச்சு ஓடியாந்துருவோம் அப்படின்ற முடிவாக தான் உள்ளே போய் உக்காந்தோம். உள்ளே போய் உக்காந்தா ஒரு இன்ப அதிர்ச்சி. படம் நல்லாவே இருந்து போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, அந்த மாதிரி ஓடி போச்சு. சரி இதெல்லாம் நம்பக்கூடாது, செகண்ட் ஹாஃபில் கவுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லி நம்பி போய் உள்ளே உக்காந்தா செகண்ட் ஹாஃபில் கூட ஒரு சின்ன தொய்வு இருந்தது. அதை தொய்வுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓவராக இருந்ததுன்னா எதுவாக இருந்தாலும் திகட்டிடும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் நமக்கு திகட்டலாக இருந்தது. அது போரோ லேகெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓவராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா படத்தை ஒரு இடத்துல ஆரம்பித்து கரெக்டாக ஒரு இடத்துல கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. படம் பார்த்து முடிக்கும்போது பரவாயில்லையே, இவங்க எடுக்கிற படங்களுக்கு இது எவ்வளோ தேவையில்லையன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன உறுத்தலும் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த படத்தை பார்த்து கொஞ்ச நேரத்துலலாம் கைதி படத்தை அப்படியே உல்ட்டா பண்ணி வச்சுருக்காங்க போட்டுக்கு அப்படின்னு நினச்சா, கைதி படத்தில் வர்ற மாதிரியே ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன், சீக்கிரமே ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனை தகர்த்தெறியறதுக்கு ஒரு பெரிய கேங் வருது. உள்ளே இருக்கிற ஆட்களை மீட்டு எடுத்துகிட்டு போக ஒரு கேங் வருது அப்படின்னு தான் இந்த கதை ஆரம்பிக்குது. கைதியை தான் உல்ட்டா பண்ணி ஏதோ சொதப்பி வைக்க போகிறானுங்கன்னு பார்த்தா இந்த களம் தான் கைதியுடைய களமாக இருக்கே தவிர இதோடைய கதை வேறு, திரைக்கதை வேறு. கதையாகவும் திரைக்கதையாகவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய இன்னொரு நற்செய்தி என்னென்னா, கைதி படத்தில் மாதிரியே இந்த படத்துலேயும் ஹீரோயின் இல்லை. அதனாலே இந்த படத்தில் இந்த கண்டாவி பிடிச்ச ஒரு 4 பாட்டு வைப்பாங்களே, அதெல்லாம் இல்லை. ஒருவேளை அதனால கூட இந்த படம் நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரியல. இது ஒரு வழக்கமான லாஜிக் இல்லாத ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை பற்றின படம் தான். நேர்மையான போலீஸ் அதிகாரினா அவர் நிறையா ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ கூட அவர் முறைச்சிக்கிட்டு தான் நின்றுட்டு இருப்பார். அவருக்கு ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் வந்தால் அதை எப்படி கையாளுவார் அப்படிங்கிற ஒரு வழக்கமான கதை தான். இந்த வழக்கமான கதையில் சின்ன சின்ன டர்ன் ட்விஸ்டெல்லாம் வச்சு ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க.
அதில் இந்த லாஜிக் இல்லாத மேஜிக் நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. படத்தில் ஒரு 65 சீன் இருந்தால் அதில் ஒரு 60 சீன் சுதீப் தான் வர்றாரு. இவ்வளோ சீன்லலாம் ஒரு ஹீரோ வந்து தலையை காட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கு தலைவலி தான் எடுக்கும். ஆனால் அத்தனை சீனுமே சலிப்பு தட்டாத அளவுக்கு அற்புதமாக நடிச்சிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி வசனமும் இருந்தது. படத்தில் சில சீன்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வரலட்சுமி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சீனு, அப்புறம் அந்த பஞ்சர் கடை சீனு, ஒவ்வொரு ஃபைட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. படம் முழுக்க பரபரப்பாக போனதுக்கு இன்னொரு காரணம் படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அவ்வளோ நல்லா இருந்தது. இதையெல்லாம் மீறி இந்த படத்தெல்லாம் ஒரு சின்ன பட்ஜெட்லாம் எடுக்க முடியாது. இந்த கதைக்குன்னு ஒரு பட்ஜெட் தேவைப்படும். அதை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் மட்டும்தான் இந்த படத்தை ரசிக்க முடிஞ்சுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்குற படம் அதில் லாஜிக் மீறல் இருக்கக்கூடாது, உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான படம் இது கிடையாது. நான் பார்க்குற படம் எனக்கு 3 மணி நேரம் பொழுதுபோக்காக இருக்கணும், எங்கேயும் போர் அடிக்கக்கூடாது, நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கணும். அதுக்காக என் காதில் பூ சுற்றுவீங்களோ அல்லது மலர் வளையமே வைப்பீங்களோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. என் டைம் எனக்கு முக்கியம், எனக்கு பொழுதுபோக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கான படம் தான் இது. லாஜிக் இல்லைனாலும் பரவாயில்ல, மேஜிக் இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கான படம் இது. ரைட் கேர்டேக்கர்ஸ் முதியோர்களை பராமரிக்கிறதுல 15 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை நல்லா கவனிச்சிக்கணும், பராமரிக்கணுன்ற எண்ணமும் அக்கறையும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற வேலை பளு காரணமாக அவங்கள சரிவர பராமரிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் அவங்கள பற்றின நினைப்பும் கவலையும் தான் உங்களுக்கு இருக்கும். இனி உங்களுக்கு அந்த கவலையே வேணாம். திரையில் தெரிகிற எண் மூலமாக ரைட் கேர்டேக்கர்ஸுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும். அவங்க முதியோர் பராமரிப்பில் அனுபவம் உள்ள நம்பிக்கையான அன்பான கேர்டேக்கர்ஸை அனுப்பி வைப்பாங்க.